இந்த 4 விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்பேர்ப்பட்ட பிசினஸா இருந்தாலும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துரும். பணம் சும்மா கொட்டு கொட்டுன்னு கொட்டும். நீங்க சாக்கு மூட்டைக்கு தான் பணத்த வீட்டுக்கு அள்ளிட்டு போலாம். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ரெவென்யூ ஃப்ளோ வரும். அப்படி என்ன அந்த 4 விஷயம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ப்ராப்பரான சிஸ்டமில் நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ரெவென்யூ கொடுக்கும், நல்ல மணி ஃப்ளோ இருக்கும், நல்ல க்ரோத்தும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் பண்ணுறதுக்கு பேஸாக நம்ம வந்து ஒரு 4 விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம். ஸோ டைம் வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து பே பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ காலைல 9 மணிக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, கரெக்டாக நம்ம ஷார்ப்பாக 9 மணிக்கு காண்டாக்ட் பண்ணோம்னா அந்த கஸ்டமர் பே பண்ணிடுவார். இதே நம்ம 11 மணி 12 மணிக்கு மேலே காண்டாக்ட் பண்ணோம்னா அந்த கஸ்டமர் இல்லை, நான் ஆஃபீஸில் இருக்கேன், நான் வெளியே போயிட்டேன், அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு லேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஸோ டிலே பண்ணுவார். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃப்ரீயாக இருக்கார், ஒரு 8 மணிக்கு ஃப்ரீயாக இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸையோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை டெமோ காட்டணும் அப்படின்னா அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் அவரை மீட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டையோ அந்த சர்வீஸையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் அந்த டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே அவர் பிஸியாக இருக்க ஒரு டயத்தில் போய் அவர் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர் இல்லை, எனக்கு இப்போதைக்கு இது வேண்டாம், நான் அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டயத்துக்கு எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டாலே உங்கள் பிஸ்னஸ் வந்து பாதி க்ரோத் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு வந்து டிஃபன் வந்து விற்கும் அப்படின்னா 8 மணிக்குள்ளே நம்ம டிஃபனை தயாரித்து விற்றா தான் அந்த டிஃபனை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இதே பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிஞ்சு லஞ்ச் பிரேக் டயத்தில் போயிட்டு நம்ம இட்லி தோசை விற்றுட்டு இருந்தோம்னா அதை யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா டிஃபன்னு பிரேக்ஃபாஸ்ட் டயத்தில் தான் வந்து இட்லி தோசை இதெல்லாம் வந்து சேல் ஆகும் இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த டைம்னு ஒன்று இருக்குது. இந்த டைமுக்கு தான் இந்த ப்ராடக்ட்டையும் சர்வீஸை புஷ் பண்ணணும்னா அந்த டைமுக்கு தான் நம்ம வந்து புஷ் பண்ணணும். அப்படி 1 மணிக்கு போயிட்டு ஒரு கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால் எந்த கஸ்டமருமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதே அந்த கஸ்டமர் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 9 மணி ஒரு 8 மணி ஈவினிங் டைம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்திருக்கும் போது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டைமில் நம்ம கஸ்டமரை அப்ரோச் பண்ணுறோம், அது வந்து ப்ராடக்ட்டை செல்லிங் ஆகட்டும், இல்லைன்னா சேல்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், டயத்துக்கு பண்ணிவிடுங்க. பிஸ்னஸில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். லொக்கேஷன் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குன்னே வச்சுக்கோமே. அந்த ப்ராடக்டை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் பார்க்குற மாதிரியோ இல்லை நிறைய பேர் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியோ இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த ப்ராடக்ட் எல்லோரும் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சாக்லேட், ஒரு பிராண்டு பேரை சொல்லி ஒரு சாக்லேட் கேட்குறோம். அப்போது அந்த கடையில் வந்து அந்த சாக்லேட் ஸ்டாக் இல்லை அப்படின்னா வேறு ஒரு பிராண்டோட சாக்லேட் ஸ்டாக் இருக்குன்னா அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவார், இதுக்கு பதில் இது வாங்கிக்கிங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட புஷ் பண்ணிடுவார். சரி, நம்மளும் சரி ஏதோ ஒரு சாக்லேட் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இதே மாதிரி நிறையா நேரத்தில் நமக்கு நடந்திருக்கும். ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போயிருப்பீங்க, ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பர்டிகுலர் பிராண்டோட ப்ராடக்ட் வாங்கலான்னு போவீங்க. அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறவர் வந்துட்டு என்ன சொல்லுவார், இந்த ப்ராடக்ட் இப்போ அவைலபிளாக இல்லை, அதுக்கு பதில் இது இருக்குது, இது சூப்பராக இருக்கும், அதை விட சூப்பராக இது இருக்குன்னு சொல்லும்போது உங்களை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வச்சுருவார். ஸோ இப்போ ஒரு மொபைல் வாங்க போகிறோம், ஒரு பர்டிகுலர் மாடல் ஒரு பிராண்ட் நேம் சொல்லிட்டு இந்த மாடல் இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு ஷோரூம் போகிறீங்க. அந்த ஷோரூமில் அவங்கக்கிட்ட அந்த பிராண்டு மாடல் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதே பட்ஜெட்டு அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேறு ஒரு பிராண்டில் இருக்க ப்ளஸஸ் மட்டும் சொல்லி உங்ககிட்ட நீங்கள் கேட்டு போன ப்ராடக்டில் இருக்க மைனஸை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி இதை விற்றுருவாங்க. ஸோ இப்போ இங்கே இது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அந்த லொக்கேஷனில் அவைலபிளாக இருந்தனால தான் அந்த பிராண்டை வந்து நீங்கள் கேட்கலன்னா கூட உங்களுக்கு அது வந்து உங்கள் கைக்கு வந்து சேருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலைகள் பண்ணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சலூன் இருக்குது. சலூன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோட்டில் ஒரு கடை வச்சுருக்கீங்க, சலூன் கடை அப்படின்னா
அந்த ரோட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 பேர் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1000 பேருக்கும் உங்கள் சலூன் வந்து தெரியும். ஸோ தெரியும் போது அந்த 1000ல் ஒரு 50 பேரோ 100 பேரோ வந்து உங்கள் சலூனுக்கு வந்து சர்வீஸ் எடுத்துக்குவாங்க. இதே உங்கள் சலூனை கொண்டு போய் ஒரு சின்ன சந்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு முட்டு சந்தில் போய் வச்சுட்டிங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு நாளைக்கு 50 பேர் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அந்த 50 பேரில் ஒருத்தர் 2 பேர் உங்கள் கடைக்கு வரதே பெரிய விஷயமாயிடும். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்காது. ஸோ அதனால் லொக்கேஷன் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹோட்டல் தொடங்குறீங்கன்னு வச்சுப்போம், அது மெயினில் வச்சிங்கன்னா உங்கள் ஹோட்டலுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதே ஒரு ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குன்றது கூட தெரியாமல் போகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. ஸோ அதனால் லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிஸ்னஸ்க்கு. ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸ்ஸு இல்லைனா வந்து பீப்புள் அதிகமாக வந்து ஃபுட் ஸ்டெப் வர தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற பிஸ்னஸ்க்கு மட்டுமே நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வச்சிங்கன்னா நீங்கள் சந்தை பந்தில் கூட வச்சுக்கலாம். பட் ஜனங்க அதிகமாக வரணும், கடைக்கு அதிகமாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மெயினாக வந்து அதிகமான ஜனங்கள் வர்ற இடத்துல தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ இதனால் லொக்கேஷன் வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் செலக்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து ட்ரெண்டு. ஸோ ட்ரெண்டு ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நல்லா வந்து சேல் ஆகிட்டு இருக்கும். இப்போ கல்யாண சீசன் வந்து பார்த்திங்கன்னா நகை அதிகமாக சேல் ஆகும். அந்த மாதிரி ஒரு சீசன் ஒரு பீரியடு. இப்போ வின்டர் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டு, ஜர்க்கின்னு, அம்பர்லா, ஸ்வெட்ரு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அதிகமாக சேல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சீசனுக்குமே ஒரு டிமாண்ட் இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சர்வீஸ் வந்து அதிகமாக வந்து மூவிங்கில் இருக்கும். இதே வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து யாருமே புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வின்டர் ஆல்ரெடி கூலிங்காக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸோட மூவ்மெண்ட்டும் மாறிட்டு இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஜனங்களுக்கு வந்து எந்த விஷயம் நல்லா பிடிக்குதோ அதை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் வந்து காதில் வந்து வயர்டு ஹெட்செட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹200 ₹250 கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி சமீபத்தில் ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னா இது வந்துட்டு ஏர்பாட்ஸு, ஏர்பட்டு அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகும்னா ₹200 விற்காத ப்ராடக்ட் இப்போ ₹600 விற்கிது. இருந்தாலும் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை வாங்குறாங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது எல்லாரும் ஏர்பாடு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீசன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும். அந்த மாறும்போது எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக டிமாண்ட் அண்ட் சப்ளை, எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணோம்னா சீக்கிரமாகவே அந்த சேல் வந்து நமக்கு நடக்கும். சீக்கிரமாக அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது எல்லோரும் விரும்புவாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இப்போ எல்லோரும் இ-காமர்ஸ் ஆன்லைன் பேஸ்டாக கொண்டு வராங்க. ஏன் கடையில் வந்து ஃபுல் டைமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம், இதில் கொஞ்ச நேரம் உட்காந்தாலே நம்ம வந்து நல்ல சேல்ஸ் பார்க்க முடியுது. அதோட நல்ல க்ரோத் இருக்குது ஆன்லைனில். ஸோ அதனால் ஆன்லைன் மார்க்கெட்டை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கஸ்டமருக்கும் அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, பிஸ்னஸ் பீப்புளுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸ் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து க்ரோத் ஆகலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ்னால் என்ன அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது நேற்று எவ்வளோ வருமானம் வந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ வருமானம் இருக்குது, நேற்று எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி சேல்ஸ் ஆச்சு, இன்றைக்கி எப்படி சேல்ஸ் ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேல்ஸ் என்ன ஆச்சு. ஸோ இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அடிக்கடி மானிட்டர் பண்ணி அதில் இருக்க தப்புகளை உடனுக்குடனே சரி பண்ணி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் மூழ்கி போயிடணும். அதில் என்ன நடக்குது, இப்போ என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்கு, இப்போ என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, சுற்றி காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ்டான விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த 4 விஷயத்தையுமே உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் எப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அது ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தாக மாறிடும். முதல்ல ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணும்போது அது மேலே நமக்கு ரொம்ப ஆசை இருக்கணும். அது மேலே ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதே அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே இந்த 4 விஷயம், அதாவது டைம், லொக்கேஷன், ட்ரெண்டு, ஃபோக்கஸ், இந்த 4 விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். அது ஒரு ஃபார்முலா மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு க்ரோத்தையும் பெரிய ரெவன்யூவையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக விஷயங்கள் வந்து நிறையா பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பேசலாம். பை.